வெல்கம் டு ஐனி கிச்சன். இன்னைக்கு நம்ம சாத்தூர் ஸ்டைல் காராச்சேவ் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். காராச்சேவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 1.5 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிறோம். 1.5 கப் கடலை மாவுக்கு இன்னைக்கு நம்ம 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துக்கிறோம். மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு 5 பல் பூண்டை தட்டி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கோங்க. அதை நம்ம 1-2 இதில் தட்டிட்டு நம்ம மாவோட கலந்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஈவனாக கலந்து வச்சுக்கலாம். நம்ம பூண்டு பேஸ்ட் மாதிரி போட்டதுனால எல்லா மாவுக்குமே நல்லா படுற மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நல்லா கலந்து வச்சாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டே அதிகமான தண்ணி சேர்த்துறாதீங்க. இந்த மாதிரி கையாலேயே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. மாவு பிசைகிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்கும் போதே இந்த மாதிரி மேலே இருக்கக்கூடிய மாவை கொஞ்சமாக இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இதுக்கடுத்து கீழே இருக்கக்கூடிய மாவுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம அதை பிசைஞ்சுக்கலாம். அப்புறமா 2 இதையுமே சேர்த்து நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மாவு பிசைகிறதுக்கு நல்ல அகலமான பாத்திரத்தையாக எடுத்துக்கோங்க. அப்படி எடுக்கும்போது மாவு நமக்கு ஈஸியாகவும் பிசைஞ்சிடலாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கேன். அதாவது சப்பாத்திக்கெல்லாம் நம்ம மாவு பிசைவோம் இல்லையா, அந்த அளவுக்கு ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் டைட்டாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த முறுக்கு உலக்கு தான் எடுத்திருக்கேன். இந்த சில் சேவுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது சில்லை போட்டுட்டு நம்ம உலக்கில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சுக்கலாம். அப்போ தான் மாவு உலக்கில் ரொம்ப ஒட்டாமல் இருக்கும். தேவையான அளவுக்கு மாவு எடுத்துட்டு அதை உலக்கில் நம்ம வச்சுக்கலாம். மாவை நான் பிசைஞ்ச பிறகு தான் சேவு போடுறதுக்கான எண்ணெயை அடுப்பில் வச்சுருந்தேன். இப்போ எண்ணெய் சூடாகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ஆயிருந்துச்சு. அது வரைக்கும் மாவை நல்லா 10 நிமிஷமும் மூடி வச்சுருங்க. எண்ணெயும் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம சேவு போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், இந்த இதில் காமிச்ச மாதிரி நான் இந்த அளவுக்கு மாவு வந்த உடனே கொஞ்சமாக பிச்சு நான் எண்ணெயில் போட்டுடுறேன். இந்த மாதிரி நீங்கள் பிச்சு போடும் போது கொஞ்சம் கவனமாக போடுங்க. எண்ணெயிலேருந்து வெக்க உங்கள் கையில் படும். சிம்மில் வச்சே போடுங்க. பாருங்கள், சேவு நல்லா தனித்தனியாக சூப்பராக வெந்து வந்துட்டுருக்கு. ஒரு 2-3 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி 2 பக்கமும் வேகிற மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா இந்த பபுள்ஸ் எல்லாம் ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்ச பிறகு இதை நம்ம எடுத்து வெளியில் வச்சிடலாம். அதாவது இந்த பபுள்ஸோட சத்தம் கொஞ்சம் சலசலன்னு கேட்டுகிட்டே இருக்கும். அந்த சத்தம் உங்களுக்கு அடங்கின உடனே நீங்கள் அதை எடுத்துடலாம். இப்படியே எல்லா காராச்சேவையும் நம்ம போட்டு எடுத்துடலாம். கடைகள்லாம் கிடைக்கிற மாதிரியே காராச்சேவை நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிட்டோம். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஐனி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.